ஹலோ, என்னோட பேரு வீரேன். இந்த கதை என்னோட கதை தான். நான் ஒரு சின்ன சிட்டியில் இருக்கிற ஒரு சாதாரண பையன். என்னோட 4வது செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு 1 இல்லைன்னா 2 மந்த் லீவா இருந்தது. அதனால இந்த லீவ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் என்னோட மாமா வீட்டுக்கு போலாம்னு முடிவு பண்ணேன். அவர் என் அம்மாவோட தம்பி. என் மாமாவோட ஊரு அஞ்சிபாடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அது மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். நான் அங்க போறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த கிராமம் சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க அதிகமான வண்டியோட சவுண்டும் கிடையாது, பொல்யூஷனும் கிடையாது. நான் அங்க வந்துட்டு பஸ்ல இருந்து இறங்கின உடனே நான் என் மாமாவை பார்த்தேன். ஆனா அவரோட முகத்துல சந்தோஷம் இல்ல. அவரோட கண்ணுக்கு கீழே கருப்பு கலரா இருந்தது. நான் என் மாமாவை பார்த்த உடனே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். மாமா, என்னாச்சு? பார்க்க டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க மாமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆனா என்னோட எந்த கேள்விக்கும் என் மாமா பதில் சொல்லவே இல்லை. அவர் என் பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். நான் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த கிராமத்துல நான் முதல்ல நோட் பண்ணது, அந்த கிராமம் வித்தியாசமா ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த கிராமத்துல எந்த ஒரு மனுஷனையும் நான் பார்க்கவே இல்லை. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் நடக்க ஆரம்பிச்சேன். என்னை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. நான் உடனே பின்னாடி திரும்பி பார்த்தேன். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. நான் என்னோட மாமா கிட்ட இத பத்தி கேட்டேன். ஆனா அவர் எதுவுமே பேசாம அமைதியா நடந்துகிட்டே இருந்தாரு. இப்ப நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த ஊருக்கு வந்த உடனே நான் என் ஃப்ரெண்டு மோகனை மீட் பண்ணுவேன். எப்பவும் போல இப்பவும் மோகன் வரதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் மோகன் வரவே இல்லை. அப்படியே ரொம்ப இருட்டாயிருச்சு. நான் என்னோட ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சேன். அப்ப திடீர்னு அந்த ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் சுத்தியும் முத்தியும் பார்த்தபோது மோகன் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். மோகன், நீயா? உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் தெரியுமா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் தூங்கவே வந்துட்டேன். நான் இப்படி சொன்ன உடனே மோகன் என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னான். சரி வா, நான் உனக்கு டேஸ்டா ஒன்னு கொடுக்குறேன். அது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மோகன் இப்படி சொன்னதும் நான் கொஞ்சம் விசித்திரமா உணர்ந்தேன். அவன் நடத்தையிலையும் பேச்சிலையும் எனக்கு ஏதோ வித்தியாசமா தோணுச்சு. நான் அடுத்து எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி மோகனை என் கையை பிடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு போனான். அந்த காட்டுல நாலா பக்கமும் ரொம்ப அமைதியா இருந்தது. இனிமே நடக்க போறத பத்தி சத்தியமா எனக்கு தெரியாது. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு குளம் இருந்தது. மோகன் அங்கதான் என்ன கூட்டிட்டு வந்திருந்தான். அட மோகன், இந்த ராத்திரியில எதுக்கு இந்த குளத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்த? சரி இங்க பாரு மோகன், எனக்கு தூக்கம் செம்மையா இருக்கு. சரி வா, நம்ம திரும்பவும் போயிடலாம். நான் இப்படி சொன்னதும் மோகன் என்னை பார்த்து சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். நான் அங்க நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளத்துல இருந்து மெதுவா ஏராளமான மக்களோட பிணம் வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த பிணங்களுக்கு மத்தியில என் மாமாவோட குடும்பமும் இருந்தது. நான் என் கண்ணுக்கு முன்னாடி என் மாமாவோட பிணத்தை பார்த்தேன். அதை பார்த்த உடனே நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். மாமா, உங்களுக்கு என்னாச்சு மாமா? நான் இப்படி மாமாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது மோகன் என் பின்னாடி வந்து என் கழுத்தை பிடிச்சு என் நெஞ்சிலேயே குத்த ஆரம்பிச்சான். நான் அப்ப ரொம்ப வேதனையோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தேன். உடனே நான் மோகனை தூரமா தள்ளி விட்டுட்டேன். ஆனா அப்போ என்னோட மாமா என் தலைமுடியை பிடிச்சு அந்த குளத்துக்குள்ளேயே இழுத்துட்டு போனாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் என் நெஞ்சு மேல் நின்று மெதுவா அவர் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. மந்திரங்களை சொல்ல அந்த குளத்துல இருந்து பல பிணங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. அது எல்லாம் என் மாமாவோட உடலுக்குள்ள போயிருது. அப்ப என் மாமாவோட முகம் மாற ஆரம்பிச்சது. அந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாவும் ரொம்ப கொடூரமாவும் இருந்தது. அவரோட முகத்துல சதை ரொம்ப அழுகி போய் அது அப்படியே கீழே தொங்கிட்டு இருந்தது. அவரோட பற்கள் ரொம்ப பெருசாவும் ரொம்ப கூர்மையாவும் இருந்தது. தண்ணிக்குள்ள இருக்கிற என்னோட உடல் மெதுவா விரைக்க ஆரம்பிச்சது. என் கண்ணுல இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சது. என்னால அந்த வலியை சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. அதுதான் என் வாழ்க்கையோட கடைசி நொடின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. வீரேன், வீரேன், வீரேன் எந்திரிப்பா. உனக்கு என்னாச்சு வீரேன்? வீரேன், வீரேன். என் மாமா என் கணத்தை தட்டி எனக்கு சுயநினைவு வரத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யாரோ தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்ச மாதிரி நான் அந்த பெட்ல அவ்வளோ அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். நான் படுக்கையில இருந்து எந்திரிச்ச முதல் நொடியே நான் மோகனோட பேரை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என் கனவுல நடந்த எல்லாத்தையும் நான் என் மாமா கிட்ட சொன்னேன். நான் சொன்ன எல்லாத்தையும் மாமா ரொம்ப கவனமா கேட்டாரு. நான் ஊருக்கு வந்ததுல இருந்து முதல் முறையா என் மாமா என்கிட்ட பேசினாரு. மகனே வீரேன், நீ என்ன பாத்தியோ அதெல்லாம் கனவு மட்டும் இல்ல, அது ஒரு பயங்கரமானது. அது உண்மைதான் மகனே. மகனே வீரேன், சக்வா நம்ம கிராமத்துல அழிவை ஏற்படுத்திட்டு இருக்கு. சக்வாவா? சக்வானா என்ன மாமா?
மகனே, சூனியக்காரி, காட்டேரி, பேய், பிசாசு, பூதம், பிரேதாத்மா, இந்த மாதிரி நிறைய வகையான பேய்கள் இருக்கு. அதுல ஒரு வகைதான் சக்வா. இந்த மாதிரி இருக்கிறது யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. சக்வா அப்படின்னா மராத்தியில ஏமாத்துக்காரன் அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையில சக்வா அப்படிங்கிறது ஒரு பேய். அது ராத்திரி நேரத்துல வெளியே வந்து அப்பாவி மக்களை கொன்னு அது அதோட தாகத்தை தீர்த்துக்கும். அந்த மாதிரி ஒரு சக்வா இந்த கிராமத்துக்கு வந்துச்சு மகனே. நீ சொன்ன மோகனோட பிணமும் அந்த குளத்துல மிதந்தது. இந்த ஊர்ல இருக்கிற பல பேரை அந்த சக்வா அழிச்சிருச்சு மகனே. உன் நண்பன் மோகனோட இறுதி சடங்கு நீ ஊருக்கு வரும்போதுதான் நடந்தது. அதுக்கு தான் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சக்வாவுக்கு பயந்து எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. நீயும் நாளைக்கே ஊரை விட்டு போயிடு. இந்த ஊர்ல இருந்தா உனக்கும் ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மாமா என்கிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த ஊர்ல நடந்த எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த சமயத்துல நான் மோகனை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டேன். உண்மையை சொல்லணும்னா இந்த பிரச்சனையில சிக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால என் மாமா சொன்ன மாதிரி விடிய காலையிலேயே நான் அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு போனேன். நான் அந்த ஊரை விட்டு போகும்போது அந்த முழு கிராமத்தாட்களும் என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட முகத்திலையும் காயங்களும் தீக்காயங்களும் இருந்தது. நான் ஏதோ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவ மாதிரி எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் அந்த கூட்டத்துல மோகனையும் பார்த்தேன். அவனோட முகத்திலையும் காயங்கள் இருந்தது. நான் பார்த்த எல்லாமே ஒரு பிரம்ம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். 2 வாரங்கள் கழித்து மிட் நைட்ல நான் ஒரு பயங்கரமான கனவோட முழிச்சேன். அந்த கனவுல ஒரு குகைக்குள்ள இருக்கிற என்ன என் மாமா ஊர்ல இருக்கிற எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாலையும் போட்டிருந்தாங்க. நான் அங்க ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த நொடியே அந்த ஊர் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட சக்திகளெல்லாம் இணைச்சு என்ன ரொம்ப சக்திசாலியா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நான் ஒரு பயங்கர அரக்கனா மாறிட்டேன். இறந்து போன எல்லாரும் மறுபடியும் உயிரோட வந்திருந்தாங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அவங்க கொண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரே நாள் நைட்ல அந்த ஊர்ல வைரஸ் பரவன மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் நான் இந்த உலகத்தையே என் கைக்குள்ள வச்சிருந்தேன். ராத்திரி நேரத்துல இந்த பேய்களோட ராஜ்யம்தான். மனுஷன் அப்படிங்கிற பேரே இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சிருச்சு. உயிரோட இருக்கிற கொஞ்சம் மனுஷங்களும் என்ன மாதிரியான பேய்களை எதிர்க்கிறதுக்கு முன் வரல. அப்போ ஒருத்தங்க என் பேரை சொன்னாங்க, வீரேன், வீரேன். என் பேரை கேட்ட உடனே எனக்கு சுயநினைவு வந்துடுச்சு. நான் படுக்கையில இருந்து எந்திரிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப அதிகமா வேர்த்து கொட்டி இருந்தது. அப்ப எனக்கு முன்னாடி என் மாமாவும் மொத்த கிராமமும் நின்னுக்கிட்டு இருந்தது. இது கனவா இல்ல நனவா எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கனவுல வந்த மாதிரி சக்வா பிசாசு நானாதான் இருப்பனும், இந்த உலகத்தை மாத்த போறவன் நானாதான் இருக்குமோ அப்படிலாம் யோசிச்சேன். மகனே, இப்போ உனக்கான நேரம் வந்துருச்சு. நாங்க இந்த உலகத்தை ஆளணும்னு ஆசைப்படுறோம். இனிமே நீதான் எங்களோட ராஜா வீரேன். என்ன நீங்க என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, உண்மைதான் வீரேன். நீயும் எங்களை மாதிரி ஒரு சக்குவா பிசாசுதான். நீ எங்களை சேர்ந்தவன். அதனால நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு மோகனை தேர்ந்தெடுத்தோம். ஆமா, உன் நண்பன் மோகன் தான். ஆனா அவனோட உடம்பால ஆன்மாக்களை பொறுத்துக்க முடியாம போயிடுச்சு. ஆனா நீ அப்படி இல்ல. எங்க எல்லா ஆத்மாவும் உன் உடம்புக்குள்ள போனா உனக்கு பசி இன்னும் அதிகமாகும். நீ நினைச்சா இந்த மொத்த உலகத்தையும் மாத்த முடியும். நாங்க எல்லாரும் உன்னா சேர்ந்து உன்னை சக்தி வாய்ந்தவனா மாத்திரோம். நீதான் எங்களோட ராஜாவா நாங்க ஏத்துக்கிட்டோம். நான் உயிரோட தானே இருக்கேன். அப்புறம் நான் எப்படி சக்குவா பிசாசா ஆவேன்? அட இல்ல வீரேன், இல்ல. நீ ஏற்கனவே அந்த குளத்திலேயே இறந்துட்ட. நீ அன்னைக்கு கனவு காண எல்லாமே உண்மைதான். நீ இப்ப உயிரோட இல்ல, நீ இறந்து போயிட்ட. நீ இதுவரைக்கும் கனவுல பார்த்த எல்லாம் உண்மையிலேயே நிஜமாக போகுது. அது கனவுல நிஜம். இப்படி சொல்லிட்டு என் மாமாவோட சேர்ந்து அங்கிருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரோட ஆத்மாவும் என்னோட உடம்புக்குள்ள போயிட்டு இருந்தது. நான் அப்ப முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பலசாலியா உணர ஆரம்பிச்சேன். என் சக்தி மெதுவா அதிகரிச்சுட்டே இருந்தது. நான் கண்ணாடியை பார்த்தப்போ அது நான் தானான்னு என்னாலேயே நம்ப முடியல. என் முகம் அப்படியே ரொம்ப அழுகி போய்
ஒரு சக்வா பிசாசாவே மாறி இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது. இப்போ நான் அந்த சக்வா பிசாசு தான். இந்த உலகத்தை ஆள தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் தான். உங்க எல்லாத்தையும் ஆள போறவனே நான் தான். நான் உங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே எச்சரிக்கிறேன். நான் உங்க யாரையும் உயிரோட விட போறதே இல்ல. எனக்கு நாளுக்கு நாள் பசி அதிகமாயிட்டே இருக்கு. வானத்துல இடியும் மின்னலும் ரொம்பவே அதிகமா இருக்கு. கடல்ல ரொம்ப அதிகமா புயல் வீசிட்டு இருக்கு. இந்த கடல்ல ஒரு கப்பல் அலைகளுக்கு மத்தியில தள்ளாடிக்கிட்டு இருக்கு. கப்பலோட மேல்தளத்துல ஒரு பெரிய சக்தியால கட்டப்பட்ட ஒரு பெட்டி இருக்கு. அதுல ஏதோ ஒரு புதையில இருக்கிற மாதிரி. அந்த பெட்டியை சுத்தி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அந்த சுத்தி நின்று பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த பெட்டியை ஒரு இமை மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இப்போ நாம 1 மைல் தூரத்துல இருக்கோம், தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. நாம இத கடலோட ஆழத்துல விட்டுருவோம். அப்படி பண்ணாதான் இது திரும்பவும் வரவே வராது. சயின்டிஸ்ட் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்டு கப்பல்ல இருந்த எல்லாரும் நடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சயின்டிஸ்ட்க்கு அதை கேட்டு வேர்க்க ஆரம்பிக்குது. தூரத்துல யாரோ வர மாதிரி தெரியுது. உடனே சயின்டிஸ்ட் பைனாகுலரை எடுத்து அதன் வழியா பாக்குறாரு. அப்போ அவரோட கப்பலை சுத்தி 4 பக்கமும் கடற்கொள்ளையர்கள் சூழ்ந்திருக்காங்க. கடற்கொள்ளையர்கள் மெதுவா இங்க இருக்கிற கப்பலை நோக்கி வராங்க. இவங்களோட கப்பலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு படகுலையும் நிறைய கடற்கொள்ளையர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இவங்களோட கப்பலை சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்புறம் துப்பாக்கியை வச்சு இவங்களை பண்ணி போட சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த கடற்கொள்ளையனோட தலைவன் நோக்கி வரான். புதையல். ஓ, புதையல் எடுத்துட்டு போறீங்களா? புயல் அடிச்சிட்டு இருக்கிறதால எந்த ஒரு கப்பலும் வராதுன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா நீங்க வந்திருக்கீங்களே, இப்போ இந்த புதையல் எங்களுக்கு சொந்தமானது. வா, வந்து இந்த புதையல அமைதியா திறந்து கொடு. இல்ல 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 திறக்க வேண்டாம். அப்படி திறந்தா எல்லாமே நாசமாயிடும். இப்ப நீயா வந்து திறக்கிறியா இல்ல நாங்களா திறந்துக்கவா? சரி, வேணாம் விடு, நானே இதை திறக்கிறேன் சொல்லிட்டு கொள்ளக்காரங்களோட தலைவன் முன்னாடி வரான். அப்புறம் அந்த பெட்டியை சுத்தி இருக்கிற சங்கிலிய அவன் வச்சிருக்கிற கோடாரியால வெட்டி எடுக்கிறான். எவ்வளவு நேரம் தட்டுறேன், கதவையும் திறக்கல. அப்புறம் உன் கையில என்ன அடிப்பட்ட மாதிரி இருக்கு? அது நான் தெரியாம கண்ணாடியை கீழே தட்டிக்கிட்டேன் சார். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, அதை நானே கிளீன் பண்ணிட்டேன். ரிக்கி, இந்த மாதிரி லேப்ல கவனக்குறைவா இருக்காத, சரியா? இப்ப நான் உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். நான் இல்லாத நேரத்துல நீ லேபுக்குள்ள வரவே கூடாது, புரியுதுல்ல? சரி சார், நான் வராம பாத்துக்கிறேன் சார். என்ன, ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்க? ஏன் வேர்த்துட்டு இருக்கு? நல்லா தான் இருக்க. சயின்டிஸ்ட் இதை சொன்ன உடனே ரிக்கி ரொம்ப சத்தமா கத்துனான். ஆனாலும் அவனுக்கு இன்னும் வேர்வை அதிகமாக இருந்தது. அவன் நடுங்க தொடங்கினான். கண்கள் சிவக்க ஆரம்பிச்சது. அவரோட உடல்கள்ல காயங்கள் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ரிக்கி இப்படி மாறுறதை பார்த்த உடனே சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அதனால அவர் அப்படியே பின்வாங்கி அங்க பின்னாடி இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிறாரு. அதை ரிக்கியோட கழுத்துல குத்திடுறாரு. ரிக்கி அதே இடத்துல கீழே விழுந்து தவழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் சயின்டிஸ்ட் ரிக்கியோட ரத்தத்தை எடுத்து அதை டெலஸ்கோப்ல வச்சு உன்னிப்பா கவனிச்சு பாக்குறாரு. அதை பார்த்ததும் அவரால் சரியா நிக்க கூட முடியல. சயின்டிஸ்ட் நேரா அவரோட ரூமுக்கு ஓடி போறாரு. அங்க இருக்கிற ஒரு இறந்து போன எலிய அவர் பாக்குறாரு. இந்த எலிய தான் அந்த சயின்டிஸ்ட் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி இருந்தாரு. ரத்தத்தால் அது ஜோம்பியா மாறுமா அப்படிங்கறதுதான் அவரோட ஆராய்ச்சி. அவர் அந்த எலியை எடுத்து அதுல இருக்கிற ரத்தத்தை பாக்குறாரு. அதுல ரத்தம் தெளிவா தெரிஞ்சது. ரிக்கியோட கைய கண்ணாடியில கீறும்போது இந்த ரத்தம் தான் அவரோட உடம்புல ஒட்டி இருந்தது. இதனால அவர் ஒரு ஜோம்பியா மாறி இருக்காரு. சயின்டிஸ்ட் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. ரிக்கி அந்த எலியோட விளையாடிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. அப்ப அந்த எலி ரிக்கியை கடிச்சிருச்சு. இதனாலதான் நான் சொன்னேன், இதுல விளையாடாத அப்படின்னு. நீ பண்ண இந்த ஒரு காரியத்தால இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இனிமே நான் யோசிக்கவே கூடாது. இப்படி சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் திரும்பி பாக்குறாரு. ரிக்கி அவருக்கு எதிரில் நின்றுட்டு இருக்காரு. அவர் தொண்டையில குத்தி இருந்த ஊசிய ரிக்கி எடுத்துட்டு ரிக்கி அவரோட கையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கையில் இருக்கிற காயங்கள்லாம் பார்த்து ரிக்கி ரொம்ப அதிகமா பயப்பட ஆரம்பிச்சாரு. ரிக்கியோட கண்கள் சிவப்பா மாறி இருந்தது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரிக்கிக்கு ஒண்ணுமே புரியல. ரிக்கி அந்த சயின்டிஸ்ட பாக்குறாரு. சயின்டிஸ்ட் அப்படியே பயத்துல பின்வாங்குறாரு. இதுக்கு மத்தியில ரிக்கியோட காயம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப சயின்டிஸ்ட் ரிக்கி கிட்ட சொல்றாரு,
ரிக்கி, நீ அங்கேயே மண்டியிடு. சார், எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு சார்? நீங்க எனக்கு என்ன ஊசி போட்டீங்க சார்? சொல்லுங்க சார், எனக்கு என்ன ஆகும் சார்? சார், எனக்கு என்ன ஆனாலும் நீங்க என் அம்மா கிட்ட சொல்லிடுங்க சார். அவங்களுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்லை சார். இங்க பார் ரிக்கி, நீ இப்ப இந்த ரூம்லயே இருக்க கூடாது. நீ இங்க வந்து உன்னோட மரணத்தை நீயே எழுதிக்கிட்ட. என்ன சார், என்ன கொண்டுருவீங்களா சார்? சொல்லு சார், என்ன கொண்டுருவீங்களா? இந்த வார்த்தை ரிக்கியோட வாயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரிக்கியோட பாடி லாங்குவேஜ் மாற ஆரம்பிச்சது. அவரோட உடல்கள்ல இன்னும் வேகமா காயங்கள் வந்தது. அப்புறம் அப்படியே மெதுவா அவரோட உடல்ல இருந்து எலும்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சது. சயின்டிஸ்ட் ரிக்கிய ஒரு சேர்ல உட்கார வச்சு ரிக்கியோட 2 கையையும் அவர் சங்கிலியால கட்டிடுறாரு. சார், சார், ஏன் சார் என் கையை கட்டினீங்க? எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார். எனக்கு சாக விருப்பம் இல்லை சார். ஆனா நீ செத்தே ஆகணும் ரிக்கி. நீ மட்டும் ஊருக்குள்ள போயிட்டீன்னா அந்த ஊரே பாழாயிடும். நீங்க என்ன கொண்டுட்டா என் அம்மாவோட கதி என்ன ஆகும் சார்? அவங்கள யாரு சார் பார்த்துப்பாங்க? உன் அம்மாவோட உயிருக்காக ஒட்டுமொத்த ஊரையும் சாக்க சொல்றியா என்ன? அந்த கிளவி வாழலாம், ஆனா நீ கண்டிப்பா செத்தே ஆகணும் சார். ரிக்கியோட அலறல் சத்தம் அந்த ரூம் முழுவதும் எதிரொலிச்சது. ரிக்கியோட ரூபத்தை பார்த்து சயின்டிஸ்ட் பயந்து போயிடுறாரு. ஏன்னா ரிக்கியோட கோபம் ரிக்கிய ஒரு ஜாம்பியா மாத்திருந்தது. சயின்டிஸ்டால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரிக்கி ஒரு பயங்கரமான ஜாம்பியா மாறிட்டாரு. உடனே சயின்டிஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டாரு. என் உழைப்பு எல்லாமே வீணாயிடுச்சு. இந்த பையன் மட்டும் வெளியே வந்துட்டானா இவனுக்கு ஏற்பட்ட இந்த வைரஸ் பாதிப்பு ஒட்டுமொத்த ஊருமே பரவிடும். கூல் டவுன் சயின்டிஸ்ட். இந்த ஜாம்பி வைரஸை நான் ஒன்றும் உங்களோட ஊரை அழிக்கிறதுக்காக உருவாக்க சொல்லல. அது உலகத்தையே அழிக்கணும், அதனால தான் உருவாக்க சொன்னோம். அது உலகத்தையே அழிச்சிரும். கொஞ்ச நேரம் அந்த பையனை உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம். ரிக்கியை பார்த்த சயின்டிஸ்ட் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அவரோட கண்ணில் மரண பயம் தெரிஞ்சது. ஆனா ரிக்கியோட கையை சங்கிலியால கட்டி வச்சிருந்தாங்க. அதனால சேஃபா இருக்கிற மாதிரி சயின்டிஸ்ட் உணர்றாரு. ஆனா ரிக்கி ஒரு முழு ஜாம்பியா மாறிட்டாரு. அதனால சயின்டிஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ராடை எடுக்கிறாரு. ஏன்னா ரிக்கி அந்த சங்கிலியை அவிழ்த்துட்டு வந்தாலும் அவனை அடிக்கிறதுக்காக அந்த ராடி எடுத்து சயின்டிஸ்ட் தயாரா இருந்தாரு. நினைச்ச மாதிரியே ரிக்கி அந்த சங்கிலியெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் அவர் சயின்டிஸ்ட நோக்கி போறாரு. அப்ப அங்க 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேரோட கையில துப்பாக்கி இருந்தது. அப்புறம் 2 பேரோட கையில இரும்பு வலை இருந்தது. அந்த வலை போட்டு ரிக்கியை பிடிச்சு சீக்கிரம் அவனை சங்கிலியில டைட்டா கட்டுங்க. அவனை கதவை திறக்க பாதீங்க. அவனை நடுக்கடல்ல புதைச்சே ஆகணும், இல்லைன்னா மனித குலத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து. ஒரு குட்டியை வச்சு ஜாம்பியா மாறின ரிக்கிய அந்த பெட்டிக்குள்ள போட்டு பெட்டிக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கு. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு யாரும் கவலைப்படல. ஜாம்பியா மாறின ரிக்கிய இப்ப கடலுக்குள்ள புதைக்க எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சுத்தி கடற்கொள்ளையர்கள் வந்துட்டாங்க. எல்லாமே மாறிடுச்சு. அந்த கடற்கொள்ளையர்கள் இந்த பெட்டிக்குள்ள புதையில இருக்கிறதா நினைச்சாங்க. அந்த சயின்டிஸ்ட் பலமுறை எச்சரிக்கையும் கூட அவங்க அந்த பெட்டியோட கதவை திறந்துட்டாங்க. அந்த கடற்கொள்ளையர்கள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க அந்த பெட்டியை திறந்த உடனே அதுக்குள்ள ஜாம்பியா மாறின ரிக்கி இருக்காரு. அவர் முதல்ல வெளியே வந்து அந்த கடற்கொள்ளையோட தலைவரை காட்டுறாரு. அப்புறம் அப்படியே மெதுவா அந்த கடற்கொள்ளையர்கள் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஜாம்பியா மாறிட்டாங்க. அவங்களா சேர்ந்து மற்றவங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய இந்த கப்பல் அப்படியே குளிச்சு விட்டு எரிஞ்சுட்டு இருந்தது. ஆனா இதோட எதுவுமே நிற்க போறது. இந்த கப்பலோட மேல் தளத்தில் நின்று நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா அவர் கீழே வந்தா அவர் ஜோம்பியால தாக்கப்படுவாரு. அவர் அப்படியே மேலே போனா கப்பல்ல மூழ்கி அவர் அப்படியே இறந்து போயிடுவாரு. அதனால சயின்டிஸ்ட் கப்பல்ல இருந்து கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால அவர் குதிக்கலாம்னு போகும்போது அவருக்கு முன்னாடி வந்து ரிக்கி நிற்கிறாரு. இந்த சயின்டிஸ்டோட பேராசையால தான் எல்லாருமே இன்னைக்கு ஜாம்பியா மாறி இருக்காங்க. அவர் ரிக்கியோட அம்மா பத்தியும் பேசிட்டாரு. அதனால அவரை ரிக்கி எப்படி விட்டு வைப்பாரு? ரிக்கி தன்னை நோக்கி வரதை பார்த்து சயின்டிஸ்ட் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ரிக்கி மகனே, நான் உன்னோட குரு தானே. நான் உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். என்னை விட்டு ஆனா அவர் நேரா ஜாம்பியா மாறின எல்லாரும் அந்த கப்பலோட சேர்ந்து கடல்ல மூழ்கிடுறாங்க.
ராபர்ட்டுக்கு நடந்த மாதிரியே முழு ராயல் டச்மேன் கப்பலும் இந்த ஜாம்பியால பாதிக்கப்பட்டதா இருக்கு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.